இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் நான் போராடுவேன். அம்மா கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு ஏன் இப்படி கிளம்பிட்ட? தீபிகா ஒழுங்கா இருந்த வரைக்கும் எனக்கு இந்த யோசனை எல்லாம் தோணல. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. அதுதான் புது ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொண்ணோட அப்பா உங்க அப்பாவோட பழைய பார்ட்னரா. ஏமா பார்ட்னர்ஷிப் தொழில மட்டும் வச்சிருந்தா பத்தாதா? அதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த சம்பந்தம் எதுக்குமா? ஜீவா, நீ சுத்தமா சம்மதிக்கவே மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். ஆண்டி என் மேலதான் கோவப்படுறாங்க. இது பாரு ஜீவா, நீ இப்ப வரப்போறியா இல்லையா? அம்மா நான் ஏதோ அவங்கள வர சொல்லிட்டு பார்க்க வராத மாதிரி என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா அவங்கள வர சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இல்லல. ஆமா, உன்கிட்ட கேட்டுட்டு தான் உனக்கு தடுப்பூசி போட்டேனா இல்லன்னா ஸ்கூல்ல சேர்த்தனா? ஒரு தாய்க்கு தெரியாதா பையனுக்கு என்னென்ன பண்ணணும்னு? நான் எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டுதான் செய்யணுமா? அதுக்கு எனக்கு பிடிக்காம அங்க பொம்மை மாதிரி நின்னு போஸ் கொடுக்க சொல்றியா? ஏண்டா நின்னா என்ன குறைஞ்சா போயிடும்? அம்மா நான் என்ன சொல்ல வரேன் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காத. நீயா அவனை புரிஞ்சுக்கிட்டு பேசு. விதண்டா அதெல்லாம் வேணாமா, நான் வரல அவ்வளவுதான். டேய் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. மேடம் நீங்க கோவப்படாம கீழே போய் அவங்கள கவனிங்க. நான் ஜீவா சார் அனுப்பி வைக்கிறேன். நீ சும்மா இருப்போங்கடி, என்னால போக முடியாது. இல்ல சார், இது தப்பு. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க. நீங்க போய் பார்க்கலனா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். தீபி நீ மேடமை கூட்டிட்டு போயேன். ஆண்டி வாங்க ஆண்டி, அதான் ஜீவா வருவான்னு பூங்கொடியே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? இந்த வீட்ல என் பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்கு? எவ்வளோ வந்து சொல்றா, அதை கேட்டு நீ தலையாட்டிக்கிட்டு இருக்க. ஐயோ என் தலை எழுத்து. சார் நீங்க போறதுதான் சரி. நீ சும்மா இருப்போங்கடி. இது பாரு, நீ எவ்வளவுதான் கம்பல் பண்ணாலும் என்னால முடியவே முடியாது. சார் இது வரைக்கும் பிரச்சனை நமக்குள்ள இருந்துச்சு, அது பரவாயில்ல. ஆனா இதுல வெளியாளுங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப நீங்க போலனா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா? உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க பெத்தவங்க பேச்ச கேட்கலங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். இதெல்லாம் தேவையா சார்? இது பாரு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் எப்படி ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி, அதுவும் ஒரு பொண்ணுக்கு முன்னாடியும் போய் நிக்க முடியும்? இப்படி பண்ணாத அவங்கள சீட் பண்ற மாதிரி ஆயிடாது? எல்லாம் சரிதான் சார். ஆனா அதுக்காக வீடு தேடி வந்தவங்கள போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவா நல்லதா இருக்காது சார். நீங்க போய் பொண்ணு பாருங்க, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. அவ்வளவுதான் சார், ரொம்ப சிம்பிள். யாரு என்ன நினைச்சாலும் நம்ம காதலை பிரிக்க முடியாது சார். நான் உங்களை எவ்வளவு விரும்புறேன்னு உங்களுக்கும் தெரியும், நீங்க என்னை எவ்வளவு விரும்புறீங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். நியாயமா பார்த்தா இப்ப உங்களை அனுப்புறதுக்கு நான் தான் பயப்படணும். நானே பயப்படல, நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? தயவு செஞ்சு எனக்காக போங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால நாங்க போறேன். போய் அந்த பொண்ணுகிட்ட எல்லா உண்மையை நான் சொல்லிடுவேன். அதுக்கு யாரும் தடை போடக்கூடாது. சரிங்க சார், முதல்ல நீங்க கிளம்புங்க.
மாப்பிள்ள ஆ, இதோ ரெடி ஆயிட்டு இருக்கான், இப்போ வந்துருவான். வழக்கமா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. இங்க தலைகீழா பொண்ணு வீட்டுக்காரங்களை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. கவலையே படாதீங்க, என் பையன் வரட்டும். அவன் கையால காஃபியை கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்றேன். மாப்பிள்ளை தான் காஃபியை குடிச்சிட்டு பொண்ணை பார்க்கணுமா என்ன? பொண்ணு காஃபியை குடிச்சிட்டு மாப்பிள்ளைய பார்க்கட்டும். சம்பந்தி ரொம்ப ஃபார்வர்ட் தாட்ல இருக்கீங்க. எங்க அத்தை எப்பவுமே அப்படிதான். அதனால தானே எங்க குடும்பம் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கு. ஏங்க இன்னும் மாப்பிள்ளையவே பார்க்கல, அதுக்குள்ள சம்மதிக்கிறீங்க? எனக்கு என்னமோ எல்லாம் கூடி வந்து கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் தோணுச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன். என்ன சம்பந்தி, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே? எந்த தப்பும் இல்ல. கண்டிப்பா நாம சம்மந்தி ஆகத்தான் போறோம். ம். இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. என்ன மாயா, மாப்பிள்ள நொண்டி நொண்டி வராரு, இத பத்தி எதுவும் சொல்லவே இல்ல. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு கால்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி நடக்கிறாரு? டேய், ஏன்டா இப்படி நடக்கிற? இந்த கால் கொஞ்சம் மறந்து போச்சுமா, அதான். நல்லா நடந்து வாடா. என் பையன் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கான். அதனால பொண்ணு கூட ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கிற பொண்ணு தான் பிடிக்கும்னு சொல்லிருக்கான். இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொண்ணு நல்ல ஃபேமிலியா இருக்கணும், உங்கள மாதிரி. தட்ஸ் ஆல். ஜீவா, இது பொண்ணோட அப்பா மிஸ்டர் நடராஜன். ம். பேர் தான் நடராஜன், ஆனா ஓடி ஓடி சம்பாதிக்கிறார். அவர் தொட்ட தொழில் எல்லாமே ஹிட் தான். ஒன்ஸ் அப்பான் a டைம் உங்க அப்பாவோட பார்ட்னர். என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் பிசினஸ்ல சக்சஸே ஆரம்பிச்சிச்சு. அவ வளர வளர என் பிசினஸும் வளர்ந்துச்சு. ஜீவா, இந்த பொண்ணோட அதிர்ஷ்டம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கும் வரும். இது பொண்ணோட அம்மா பொன்னி, என் ஃப்ரெண்ட். நாங்க சம்மந்தி ஆவோன்னு நினைச்சே பார்க்கல. என்ன மாத்தி மாத்தி நாம தான் பேசிட்டு இருக்கோம், மாப்பிள்ள ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஷை டைப்போ. ஆமா, இந்த பொண்ணு யாரு? எங்க வீட்டு வேலைக்காரி. ஓ, வேலைக்காரியா? இந்த வீட்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுனால எங்க அம்மா இவ்வளவு வேலைக்காரின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு காலையில கண் முழிக்கிறதுல இருந்து
ராத்திரி தூங்க போற வரைக்கும் எல்லாமே பூங்கொடி தான். என்ன பக்கத்துல இருந்து குழந்தை மாதிரி பாத்துக்குவா. இவள மாதிரி ஒருத்தி தான் எனக்கு வைஃபா. இல்ல இல்ல, இவ தான் வைஃபா வரணும்னு நினைக்கிறேன். எல்லா விவரமும் மாயா எங்க கிட்ட சொல்லிட்டாங்க மாப்ள. கல்யாணங்கிறது நாம முடிவெடுக்கிற விஷயம் இல்ல, அது அந்த ஆண்டவன் முடிவு பண்ணணும். அவன் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கானோ அப்படிதான் அமையும். விட்டா இவங்க இப்பவே கல்யாணத்தை முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. லேட் பண்ணாம பொண்ணு தனியா கூட்டிட்டு போய் விஷயத்தை சொல்லிட வேண்டியது. அப்பா எனக்கு மாப்பிள்ளை கிட்ட பேசணும். என் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட ஏதோ தனியா பேசணுமா? அதுக்கு என்ன, வாழ போறவங்க அவங்க இப்பவே மனசு விட்டு தனியா பேசுறதுல என்ன தப்பு? நல்லதுதானே. என்னம்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இதுக்கு உங்க அப்பாவே இங்க இருக்க வச்சிருக்கலாம். தனியா பேச விட்டா ஜீவா காரியத்துக்கு எடுத்துருவாண்டா. ஐயோ ஆமால. என்ன மாயா, அவங்க தனியா பேசுறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி என்ன அட்வான்ஸ்டு தாட்? ஐயோ, தாராளமா தனியா போய் பேசட்டுமேனு தான் நான் சொன்னேன். ஜீவா, போய் பேசு. இந்த நேரத்துல எதுக்கு போன? ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜீவா. எஸ். சரோஜான்னு ஒரு கோமா பேஷண்ட்டை நீங்க அட்மிட் பண்ணியிருந்தீங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க சார். உடனே அவங்களுக்கு ஆபரேஷன் ஒன்று பண்ணணும். நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்களா? சரி, நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. இப்போ நான் உடனே வரேன். டேய், யாரா போன்ல? எங்க கிளம்புற நீ? பூங்குடி, உங்க அம்மாவுக்கு சீரியஸா? உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். சீக்கிரமா. சார், அம்மாவுக்கு என்னாச்சு? நீ எதுக்கும் பயப்படாத. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. வா. டேய், ஜெய் ஜீவா. ஜீவா, ஜீவா. டேய், ஜீவா. ஜீவா. மாயா, நீ என்னமோ வேலைக்காரின்னு சொன்ன, ஆனா உன் புள்ள வீட்டுக்காரிய கூட்டு போற மாதிரி கைப்பிடிச்சு கூட்டு போறாரு. இது ரொம்ப ஓவரா இருக்கு மாயா. இல்ல, அவ அம்மாவுக்கு எதுவும். நீ என்னதான் காரணம் சொன்னாலும் ஒரு வேலைக்காரியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த முதலாளியும் இப்படி பத்திர மாட்டாங்க. அவன் தான் தெளிவா சொல்றானே, அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு. ஆண்டி, நான் இப்ப சொல்றத நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஜீவாவை புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. அவனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்ல. இப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாதுன்னு தான் நான் அவ்ளோ பயந்தேன். நீங்க என்ன அவ்ளோ திட்டியும் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆனா நீங்க அதை கேட்கவே இல்லை. அதான் இப்போ தேவையில்லாம நீங்களும் அவமானப்பட்டு எல்லாரையும் அவமானப்படுத்திட்டீங்க. நானும் அவங்க கூட போய் பூங்கொடி அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வரேன். தீபி, இங்க பாருங்க, சில பிரச்சனைகள் இருக்கு.
அதை நீங்க சரி பண்ணிட்டீங்க சொன்னதை நம்பி தான் நாங்க மாப்பிள்ளை பார்க்க வந்தோம். ஆனா இங்க நிறைய பிரச்சனை இருக்கே. முதல்ல நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறமா இந்த சம்பந்தத்தை பத்தி பேசலாம். இது பாரு பொன்னி, இன்னும் உன் பொண்ணு கூட பேசாம பழகாததுனால இப்படி ஆயிருக்கும். பேசியிருந்தா அவன் மனசு மாறி இருப்பான். எனக்கு என்னமோ நீ தப்பா கணக்கு போட்டேன்னு தோணுது மாயா. உன்னை நம்பி நானும் தேவையில்லாம என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஏற்பாடுலாம் நான் பண்ணிருக்கவே மாட்டேன். எல்லார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே. நித்யா, அந்த கோமா பேஷண்ட் சரோஜா இருக்காங்களா, அவங்கள ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிருக்காரு டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன யாரை பார்க்கணும்? கோமா ஸ்டேஜ்ல ரொம்ப நாளா வச்சிருக்கீங்களே ஒரு சாமியார், அந்த சாமியாருக்காக பில்லு கட்ட வந்திருக்கேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நாங்க வச்சிருக்கல, அவர் இன்னும் ரெக்கவரி ஆகல மேடம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பொல்லாத ட்ரீட்மெண்ட், எப்ப கேட்டாலும் இதத்தான் சொல்றீங்க. உங்களை நம்பி எவ்வளவு செலவு பண்ண, ஆனா உங்களால காப்பாத்த முடியலன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், அவரோட ஹெல்த் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பழியை தூக்கி பேஷண்ட் மேல போட்டுருவீங்க. மேடம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் மேடம். அதுக்கு மேல கடவுள் தான் மேடம் பாத்துக்கணும். ஆமா, எல்லா கேள்விக்கும் பதில் நல்லா வச்சிருப்பீங்களே. பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டே இருக்கீங்க. அந்த பேஷண்ட்டை நான் இங்க கொண்டு வந்து சேர்த்து 6 மாசம் ஆச்சு, எந்த முன்னேற்றமும் இல்ல. அந்த சாமியாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா இல்லையா? ஆமா, உங்க சீஃப் டாக்டர் எங்க? இன்னொரு பேஷண்ட்டுக்கு சடனா சீரியஸ் ஆயிடுச்சு, அதான் பாத்துட்டு இருக்காரு மேடம். பாத்தியா, நான் சேர்த்த பேஷண்ட்டை தவிர மத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், எல்லாருக்குமே நாங்க ப்ராப்பரா தான் மேடம் பண்றோம். எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல அவர் கொண்டு வந்து சேர்த்தீங்க. இப்ப அவர் உயிரோட இருக்கிறதே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நார்மல் ஆயிடுவாரு. அந்த சாமியார் நார்மல் ஆனாதான் சில பேரை நாரா கிழிக்க முடியும். அடுத்த தடவை பில்லுக்காக இல்லாம சாமியார் நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு போன் பண்ணணும். ஷியோர் மேடம். வா மேடம், இந்தாங்க. தீபி, கிரானி, ஏதாவது பிரச்சனையா? பூங்கொடி அம்மாவுக்கு சீரியஸா? ஐயோ, பூங்கொடி அம்மாவுக்கு என்னாச்சு? எங்களுக்கும் தெரியல கிரானி, அதான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இது பாரு, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நாம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நாம நிஜமாவே திருந்திட்டோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு முழுசா நம்புவாங்க. ஐ நோ கிரானி. சிஸ்டர், சரோஜான்னு ஒரு பேஷண்ட்டை ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவங்கள பார்க்கணும். நீங்க? நான் உங்களோட பொண்ணு. சரி, நீங்க மட்டும் உள்ள போங்க. சிஸ்டர் நானும். இல்ல சார், ஆபரேஷன் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு ஆளை தான் அலோவ் பண்ண முடியும். ஒரு சின்ன ஆபரேஷன் தான், முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரி. இங்க பாரு, இப்படி அழுதுட்டே இருந்தேன்னா டாக்டர் கூட உன்னை பார்க்க விட மாட்டாங்க. முதல்ல அழறதை நிறுத்து, கான்ஃபிடென்ட்டா இரு. அப்பதான் அம்மாவும் சீக்கிரமா குணமாவாங்க. கணத்தோட தொடச்சுக்கோ. போ போ. இரு, நானும் வந்து இந்த பரதேசியை பெத்த அந்த பஞ்ச பரதேசி யாருன்னு ஒரு வாட்டி அந்த பரதேசி முகத்தை பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க கூட போய் நின்னாதான் ஏன் மேல இருக்கிற கோவம் போன மாதிரி
உன் மேல இருக்கிற கோவமும் ஜீவாக்கு போகும். அதுக்கு இதான் கரெக்டான டைம். வாங்க போலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. சீட் பண்றதா நமக்கு ஜிலேபி சாப்பிடுற மாதிரி ஆச்சே. வா.